நடைமுறை சிக்கல் இப்போ அதிகமாக எது இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு 60-50 வயசு இருக்கிற மூதாட்டியை கூட பாலியல் சீண்டல் பண்ணுறானுங்க அப்படின்னா இவங்களை என்ன பண்ணுறது? 2 வயசு குழந்தைய பண்ணுறாங்களே, திமுக பிரமுகர் தானே பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு என்ன நமக்கு காட்டுது? இதை பற்றி யாருமே அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ஒரு கருத்து சொல்லி நாங்கள் இந்த நடவடிக்கைலாம் இதெல்லாம் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி இருந்தால் நிரந்தரமாக கட்சி விட்டு நீக்கி இமீடியட்டாக வந்து இதை தான் பண்ணுவோம். அதாவது இந்த பின்னணியில் இருக்கிறவங்க மாட்டுறாங்க இல்லைங்களா, அரசியல் பின்னணியில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் ஏன் பாத்ரூமில் வழுக்கி விழ மாட்டேன்றாங்க? குட் சைடில் இருக்கிறவன் இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறவன் இல்லை பைக்கில் போகிறவன் ஏதோ பண்ணுறான், மாட்டிக்கிறான், தர்மடி கொடுக்குறாங்க ஜனங்க, மாட்டினா 100 விழுக்காடு கரெக்டு. இந்த மாதிரி தர்மடி கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தில் போய் வழக்கு பதிவு பண்ணுறது காவல்துறை, அதாவது நீங்கள்லாம் சரியில்லாதனால தான் பொதுமக்கள் கோபத்தில் அடிக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு என்பது 100 விழுக்காடு உறுதி செய்யணும். அதை உறுதி செய்யலைன்னா நீங்களாம் ஆள்றதுக்கு சரியான ஆளான்றது பார்க்குற பெண்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து பழகிட்டு அதுக்கப்புறம் குற்றம் சாட்டி விட்டு அது பாலியல் சீண்டல் சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அதற்கு சரி செய்கிறதுக்கு வழக்கறிஞர்களுக்காக கோர்ட் இருக்குது பார்த்தவங்க. ஆனால் ஒரு குழந்தையோ ஒரு மூதாட்டியோ கொலை செய்து செய்கிறது இல்லை தன்னோட இச்சைக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறது அப்படின்னும் போது அதெல்லாம் 0 டாலரன்ஸ் இருக்கும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ வரியை கொடுத்து இந்த காவல்துறைக்கு தானே அவ்வளோ பணம் போகுது, அப்போ என்ன பண்ணுறீங்க?